என்ன மிஸ்? நானும் பாத்துக்கிட்டே வரேன். ஹார்ன் அடிச்சா கேட்காது. காது என்ன செவிடா? எல்லாம் நல்லதா இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு அறிவு இருக்கா? ஓ, அது வேணுமா? பேசாம வழி விடு. இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ ஓட்ட சைக்கிள்னு சொன்னீங்க. அது இப்பவும் சொல்றேன், ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள். சரி, அதனால தான் நானும் சொல்றேன், வழி விட மாட்டேன், வழி விட மாட்டேன், வழி விட மாட்டேன். அப்படியா? பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்க. 5 கிலோமீட்டர் என் பின்னாடியே வா, காலேஜ் வரைக்கும். அல்லோ மிஸ், பின்னே வாருங்க. அல்லோ மிஸ், அல்லோ மிஸ், பின்னே வாருங்க. அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட். ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட். பழச கலராத போக்க. ரைட் சார். அந்த திருக்கோலத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில், சார், வயித்த கொஞ்சம் கலக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன் சார். முடியாது முடியாது. சார், என்ன சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார். இவன் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொன்னான். ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். நீ வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி களிப்புடன் அரமனைக்கு திரும்பி வந்தார். வந்துட்டேன் சார். வந்தாச்சா? போய் உட்கார். சார், என்ன ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம், கேளு. அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்பட பயப்பட உட்கார் உட்கார். சார், அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி. சார், அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏன் இல்லாம நிறைய இருக்கிறாங்க. ஆஹா. அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற. இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்ற? கொஞ்சம் இருங்க சார். என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னத்தான் சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணை தானே சொன்னேன். Look, you're getting a bit too much. What about you? Aren't you getting a bit too much? அமைதி 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 அமைதி. என்ன என்ன பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சச்சா. போங்க. அட் a டைம்ல 4 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு. இல்ல, என்னடா விஸ்வநாதா, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, சாயந்தரமே புறப்பட்டுருப்பேன். ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன். ராதா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல? வரலைங்க. டெலிபோன் பண்ணி பாக்குறதானே? அவுட் ஆஃப் ஆர்டர். நேரா போய் பாக்குறது. டிரைவர் லீவு. அடாடாடா, எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்க. டாடி. ஹாய் அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தாமா வந்தேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சும்மா இருங்க. சரி. ஆமா, நீ ஏமா இவ்வளவு ரேட்டு? 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகாதா? என்னது, 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா? இது என்னங்க ஆச்சரியம்? சில நேரங்கள் 6 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு.
6 வீலா? அது எப்படியா? எங்க வீட்டு லாரி. ஆமாங்க. ஏமா 4 வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்குன்னா இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. யாருமா அவங்க? அத நான் பாத்துக்கிறேன். போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் டாடி ரேடியேட்டர் இல்லாத கார் இல்லையா? ஏன் இல்ல? டேய் விஸ்வநாதா, நீ வரும்போது எந்த வண்டியில வந்த? மாருதி கார்ல வந்தேன்டா. அட குரங்கு பையன், மாருதியில வந்தியா? இந்த பாரு, நீ என்ன செய்யற, மாருதி கார ராதாவுக்கா இங்க விட்டுட்டு என் கார்ல ஒண்ணு எடுத்துட்டு ஊருக்கு போறேன். டேய், இப்பதான்டா நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன். டேய், அடிச்சிடுவேன் தெரியுமா? ராதாவுக்கு இல்லாத கார உனக்கு புதுசா வேற மாருதி வாங்கிக்கிறேன். சாவி எடு. இந்தாடா கார் சாவி. இந்தாமா ரேடியேட்டர் இல்லாத கார் சாவி. தேங்க்யூ டாடி. அம்மா, நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம ஐயா சாப்பிடறதே இல்ல. வேளா வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஏன் டாடி, எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா? உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே? ஐயோ, பயப்படாத, வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மாப்பிளையா? அப்ப சரியான மக்கு மாப்பிளதான். மக்கா இருந்தா என்ன, நீ சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா? நீ எனக்கு அடங்கி நடப்ப, அவன் உனக்கு அடங்கி நடப்பான். சோ நோ ப்ராப்ளம். டாடி, சப்பாத்தி வர வரன்னு கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். நோ, உங்க உடம்புக்கு நெய் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. வடிவு, இதையே இங்க வச்ச. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனுதான். இனிமே எனக்கு நெய் வேண்டாம். அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம். எடுத்துட்டு போ. புறையது, கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. அப்பா, நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. என்னம்மா சொல்ற? தண்ணி கொடுக்கறப்ப தலையில தட்டணும் இல்ல? ஆமா. போதும் போதும் போதும். அப்பா, நாளைக்கு காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? யாருக்கு? என் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா இல்ல? ஓ, அந்த மிலிட்டரி ஆபீஸரோட பொண்ணா? இல்லப்பா, நான் மெஸ்டேட்ல வேலை செய்யற ஆண்டனியோட பொண்ணு. ஓஹோ, அந்த கூலிக்காரன் பொண்ணா? இத பாருமா, நம்ம அந்தஸ்துக்கு நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போக கூடாது. நீ இந்த மாதிரி சாதாரண ஆட்களோட பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? குட் நைட். அம்மா, அம்மா, அப்பா காஃபி கொண்டாந்து கொடுமா. குடிச்சாச்சு. குடிச்சிட்டானம்மா, இன்னொரு தடவை போட்டு கொடுக்க வேண்டியது தானே. பாவம், மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எப்படி வேர்த்து கொட்டுது பாரு. போங்கம்மா, நீங்க போங்க, நான் செய்யறேன். போங்கம்மா, போய் ஏதாவது ஜூஸ் கீஸ் கொண்டாங்க. அப்பா. என்ன பிக்னிக்கா? ஆமா. டேய், காப்பி கீப்பி நீ ஐஸ் வைக்கும் போதே எனக்கு தெரியும்டா இப்படி ஏதாவது கேட்பேன்னு. நேத்து தான் சைக்கிள் ரிப்பேர்னு 25 ரூபா கேட்ட, இப்ப திடீர்னு 50 ரூபா கேட்டா காசு நான் கொட்டியா வச்சிருக்கேன். கூட படிக்கிறவங்க எல்லாம் போறாங்க, வசதி இருக்கிறவங்க போவாங்க, இங்க மட்டும் இல்லையாக்கும். ஏய், என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க காஃபி. அவன் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, போயிட்டு வரட்டுமே. என்னடி நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா, நான் மட்டும் போலன்னா மத்தவங்க கேவலமா பேசுவாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. இன்னும் நோமாங்க, இப்படி சொல்லி சொல்லியே என்ன கெடுத்துட்டு நீ. சரி சரி, பிக்னிக் போ, பாத்து போ. அம்மா அம்மாதான். நல்ல வேளை ப்ரொஃபசர் தடுத்தாரு, இல்ல படுபாவி தாலியை கட்டிருப்பான். தாலியை பார்த்ததோ எனக்கும் கொஞ்சம் பயந்தா. கலா, தூங்கிட்டியா? மணி 9 கூட ஆகல, அப்படி என்னடி தூக்கம்? ஏய், இங்க எதுக்கு வந்து படுத்த? நீ எதுக்கு ஏன் ரூம்ல வந்து படுத்த? இது ஓரமா? ஐயோ, என்னடா இது? எங்கடி போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தீங்க. நீங்க எப்படி எங்க ரூம்ல வந்து படுக்கலாம்? அது வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சே வந்து படுத்துறீங்க. சரி சரி சரி, இவன் பண்ணது தப்புதான்னு வச்சுப்போம். படுத்திருக்கிறது யாரும் தெரியாம பக்கத்துல போய் படுக்கிறதா? இது என்னமா நாயா இது? இந்த அநியாயத்தை கேட்க நாட்டுல யாருமே இல்லையே. நாளைக்கு காலையில ப்ரொஃபசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். இந்த பாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொன்னா பெருசா பேசிட்டு இருக்கியே. இத நான் லேஸ்ல விட மாட்டேன். விடாத, எதையும் சந்திக்க நான் தயார். வாடா போலாம். வா, நம்ம படுக்கலாம். வேட பேல. என்னடி, கார் வரலையா? பரவாயில்ல, பக்கத்துல
பக்கம் தானே நடந்து போயிடுறேன். See you. Bye bye. அண்ணா உனக்கு லாரி வரலையா? போடாங்க லப்பர் வாயா. தனியா போற, ஜாக்கிரதை. அடடே பாண்டி, என்ன ரொம்ப நாள் ஆளைய காண? அவசியம் ஏற்படல, அதனால வரலையா? போட்ட நானே போட்டுறேன். மட்டமான சிகரெட். அது சரி, என்ன சாப்பிடுற பாண்டி? ஆஃப் பிராண்டி. நாங்க என்ன பாரா வச்சு நடத்துறோம்? பின்ன நீ தானே கேட்ட என்ன சாப்பிடுறேன்னு. இல்ல, காஃபி டீ ஓவல் இதுல ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். இனிமே வர்றவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்காத, என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கணுமா? அது இல்லையா, என்ன இருக்குங்கறத நீ சொல்லு, என்ன வேணுங்கிறத நாங்க சொல்றோம். இங்க என்ன ஹோட்டலா நடத்துறோம்? அதை விடு. சரி, காஃபி டீ ஓவல் இதுல எது வேணும்? இப்போ உங்க முதலாளி வேணும். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்க? அடிக்கடி வந்து போறதானே? தேவைப்படாம வரக்கூடாதுங்க. அதுவும் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சது என் சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும். பாண்டி, ஒரு முக்கியமான விஷயம். புதுசா வேலைக்கு சேர்ந்த சில பேரு யூனியன் வேணும்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடுவனா, முளையிலே கிள்ளி எறிஞ்சிட மாட்டேன். இந்த பாண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு தெரியாது எதுவும் இல்ல, இருந்தாலும் விஷயத்தை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லது இல்லையா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன் விசுவாசத்துல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. பாண்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வேற ஏதாவது விஷயம் உண்டா? இன்னைக்கு தேதி 1. ஓ, சென்னாஜி கொடுத்து அனுப்பு. எவ்வளவுங்க? போன மாசம் கொடுத்ததுதான். Daddy. வாமா. Ready, Daddy. இவன் தாமா பாண்டி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இது என் பொண்ணு. வணக்கம். இருக்கிறது தமிழ்நாட்டுல, இங்கிலீஷ் டைப்பா வளர்த்திருக்கீங்க. Daddy, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படலாம். ஓகே, நான் வரேன்ப்பா. See you. புறப்படல பணம்? ஓ, உனக்கு 5000. மாடா உழைக்கிறேன், எனக்கு மாசம் 1000. மாடா உழைச்சா மட்டும் போதாது, கண்ணுக்குட்டி வேற போடணுங்கிறியா? மாடெல்லாம் மேய்க்கணும். டீ கேட்டா இருக்க, நீ பாட்டு குடிச்சிட்டே இருக்கிய. நீங்கள் எல்லாம் தேத்தண்ணியை குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போயிருங்கள். இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உன் கடையில வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க. வடிவு, பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு. நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாளரும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன். ஏடா கூடமா ஏதாவது செஞ்சா தான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் வடிவு. என்ற லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது, அப்படி என்ன சொல்லிவிட்டேன். போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வடை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் கையபடியா? விட மாட்டேன். கையபடியா? விட மாட்டேன். யார் பணம் தூக்கி கொண்டு போகும்? ஐயோ! விட மாட்டேன். ஐயோ! விட மாட்டேன். காப்பாத்துங்க! விட மாட்டேன். ஐயோ! ஐயோ! என்னமா இது, என்ன நடந்தது? ஐயா, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உன் மொழியே சரியில்லை. என்னமா தப்பு தண்டா நடந்திருக்கு. என்னமா, என்ன நடந்தது? வந்து இல்லைங்க, பால் ஊத்தும் போது கை சுட்டுடுச்சுங்க. சரி, எண்ணெய் கொடு, நான் தடை விடுறேன். அதை நாங்கள் தட வேண்டும். எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போய் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, அது ஒண்ணே இல்ல. வடிவு, எந்த மேல இவ்வளவு ஆசையோ? ஆசையா? உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நாரா கிழிச்சு கயிறா திரிச்சிருப்பாங்க. மாமனாச்சுன்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டு கேன வீட்டுல கொடுத்துரு. ஆஹா, உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வருது தெரியல. சாரி. ஏங்க, இங்க முரளியோட எங்க இருக்க? வரவர் போறவர்கள் நாம் கல் சொல்லவா கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டா தான் சொல்வேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. இப்ப சொல்லுங்க. தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். டீ தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா? டீ கொடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சக்கரை அதிகம் போட்டால் சக்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு நோய் வரும். ஜெய் பத்திரகாளி, இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பையா இருந்தா வாய்யா. வா தம்பி, வா, பயப்படாத, சும்மா வா வா, படு. ஜெய் பத்திரகாளி, கல்கத்தா காளி, வா. பாம்பு விடுவானா? பாம்புக்கும் கிளிக்கும் சண்டை நடக்கத்தான் போகுது. ஐயா, கையில என்ன கட்டியிருக்காரு? தோல் என்ன போட்டிருக்காரு? துண்டு. இடுப்புல என்ன கட்டியிருக்காரு? பெல்ட். ஐயா, கால்ல என்ன போட்டிருக்கார்? செருப்பு. பீலா உர ஷூ போட்டிருக்காரு.
ஹார்ன நிறுத்து. ஏ மிஸ்டர், என்ன இப்படி நடு ரோட்ல வண்டி நிறுத்திட்டா எப்படி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப வண்டி எடுக்கல. இது பாரு, வண்டி எடுத்துற சொல்லி மரியாதையா சொன்னா நாங்க எடுத்துட்டு போறோம். அதை விட்டுட்டு அனாவசியமா பேசினா மரியாதை கெட்டுரும். என்ன என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏமாந்தா தாலி கட்டுற ஆள் தானே. நீ மட்டும் என்ன ஏமாந்தா கொலையே செய்யற ஆள் இல்ல? நானா? பின்ன அன்னைக்கு மோகனியா நான் செத்துறதா என்ன இருக்கும்? ஒன்னா இருக்காது. ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக்கும். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா? யோ, இவன் சண்டை விட மாட்டாயா? பாம்புக்கும் கிரிக்கும் அங்க சண்டை நடக்குது. வாங்கயா, வாங்க மகாஜனங்களே வாங்க. சைக்கிள் ரிப்பேருக்கு 25 ரூபாய் ஆச்சு. அதுக்கு உங்க அப்பா நான் கொடுப்பான். நீயா வந்து விழுந்தா எங்க பையன் கொடுப்பாரு? பொம்பளை ஆச்சுன்னு விட்டேன். இல்லனா பல்லம் உடைச்சிருப்பேன். போட பாப்போம். நீ மோத பாப்பா. போயா. ஏய், சிப்பா. அட போயா. 5 ரூபா போடுங்க போடுங்க. போனா வராதே, போய் போனா தங்காதே. போடுங்க. யோ, நோட்டு போடியா, இல்லாட்டி வீட்டுக்கு போனா ரத்தம் கக்கி சாவ. அல்லே, போனா வராதே, போய் போனா தங்காதே. பாருங்க கீரி போகுது பாருங்க, சீக்கிரம் போடுங்க. பாருங்க கீரி பாருங்க, மாறிதில உட்காருது பாருங்க. 100 ரூபா போட்டா வெளியே வரும். ஜேம்ஸ், கூச்சப்படாம சாப்பிடுப்பா. நீங்க வேற, இது நம்ம வீடு மாதிரிங்க. இத பாருப்பா, இந்த இரும்பு அடிக்கிறது, நெருப்புல வேகிறதெல்லாம் என்னோட போகட்டும்பா. இவனாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும்பா. என்னடி பாத்துட்டு இருக்கற? தோசை போடு. ஐயோ வேணாங்க, இதுக்கே நான் திணறிட்டேன். இதுக்கே நீ திணறிட்டியா? ஐயையோ, இங்க கவனி. சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டதுனால தான் இப்ப எப்படி இருக்க? டேய், உங்க நைனாவை பாடுறா, எல்ஐசி மீட்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு. மாயா பஜார் ரங்காராவ மாதிரி கொட்டிக்கிறார். இந்தா, இதை நீ சாப்பிடு. இந்தா, முரளிக்கு இன்னும் 2 தோசை எடுத்து வை. வேணாமா, எனக்கு போதும். சாப்பிடுறதும் குறைச்சல, வாங்குற மார்க்கும் குறைச்சரு. என்னைக்காவது மார்க் ஷீட் திறந்து பார்த்தா தானே எல்லாத்தையும் 70க்கு மேலதான் என்ன வாங்கிருக்கேன். பெரிய 70 ஒரு மார்க்கா? 100க்கு 100 வாங்கணும். 100க்கு 100 எப்படி வாங்க முடியும்? ஏன் வாங்க முடியாது? முயற்சி பண்ணா வாங்கலாம். அப்புறம் பிட்டு தான் அடிக்கலாம். சாரி. சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே. ஏய், உருப்படியான விஷயத்தை எப்ப வேணா பேசலாம். ஜேம்ஸ், நீ படிப்புல எப்படிப்பா? நான் தாங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். டேய், உங்க நைனா எடுத்து சொல்டா. ஆமா, அப்பப்போ ஃபர்ஸ்ட் வருவான். அப்படியா? பலே பலே பலே. இவனை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் அப்பப்போ எடுத்து சொல்லு. சொல்ல வேண்டியதை சொல்லி, செய்ய வேண்டியதை செஞ்சு செட்டப் பண்ணிடுறேன். குட் மார்னிங் சிஸ்டர். ஹாய், குட் மார்னிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல, 2 நாளா உங்களை தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. திடீர்னு இந்த வழியில வரும்போது உங்களை பார்த்தேன், அதான் வந்துட்டேன். தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க. என்ன விஷயம்? அது 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 வந்து இங்க சொல்லலாமா? சொல்லுங்க. சாரி, ஆட்டிட்ட சொல்றேன். பர்சனல், அதாவது உங்க பர்சனல். ஏதோ இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இந்த ஊர்லயே பெரிய அந்தஸ்துள்ள குடும்பம் உங்க குடும்பம் தான். உங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேணாம், எக்கச்சக்கம் ஆஹா ஓஹோ. ஜேம்ஸ், விஷயத்துக்கு வாங்க. வர்றேன். என் ஃப்ரெண்ட் முரளி இருக்கானே, அவன் வீட்டுல 4 நாள் ஜாலியா தங்கலான்னு போனங்க. ஆனா அங்க போனா நடந்ததே வேறங்க. அவன் குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பாத்ரூம் போறது இல்ல. எல்லாம் நான் தாங்க பண்ணேன். எல்லாம் உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க. வழியில, காலேஜ்ல, பிக்னிக்ல உங்க மனசு நோகும்படி நடந்துகிட்டான. அத நினைச்சு நினைச்சு இப்ப மனசு நிம்மதி இல்லாம தவிக்கிறான். என்கிட்டயே கதை விடுறீங்களா? என்ன கதை விடுறனா? நான் ஒரு நேர்மையான சமாதான தூதுவன். மனுஷன் சொன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், அது அவங்கிட்ட நிறையவே இருக்குங்க. எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறான். உங்ககிட்ட சொல்ல சொல்லி என் கால்ல விழா குறையா கெஞ்சறான். நீங்களும் சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? அந்த முரட்டுத்தனமான உருவத்துக்குள்ள இப்படி ஒரு மென்மையான மனசா? என்னால நம்பவே முடியல சிஸ்டர். ஒரு தடவை நீங்க 2 பேரும் சந்திச்சா போதும், எல்லாம் சரியாயிடும். எங்க வர சொல்றது? வேண்டாம், சந்தர்ப்பம் வரும்போது பார்த்து பேசிக்கிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. லேட் பண்ணாதீங்க, சின்ன மனசு தாங்காது. வரட்டுங்களா? தேங்க்ஸ். Stop it. என்ன அவமானப்படுத்துறதுல முடிவு பண்ணிட்டியா? என்னம்மா கண்ணு, நீ பாட்டுக்கு வந்த ஸ்டாப் இட்டுன்ற கண்ணாபின்னான்னு சத்தம் போடுற, என்ன விஷயம்? நானா வரல. பின்ன என்ன பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு ஜேம்ஸ் கிட்ட நீ சொல்லல? மன்னிப்பா? ஓகேட்டியா? ஏமா, இந்த வருஷத்திலே இதான் பெரிய ஜோக். நான் அப்பவே நினைச்சேன்
தெரிஞ்சு வந்த என் புத்திய எதுல வேணாலும் அடிச்சுக்க, எனக்கு ஆட்சேபனே கிடையாது. நீங்க 2 பேரும் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இரு இரு, உன்னை பாத்துக்கிறேன். தா, 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 தா. ரொம்ப துள்ளாத, இடுப்பு சுளுக்கிட போகுது. எங்க அப்பா நிறைய பேரை கட்டி வச்சு உதைச்சிருக்காரு. அடுத்த ஆள் நீதான். கழந்து அடடே வாங்க மாப்பிள, சௌக்கியமா? சௌக்கியம் இல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? அட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். என்ன மாமா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க? வயசாயிடுச்சுல, என்ன பண்றது? அது சரி, வயசானா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, வடிவு எங்க? பால் பாக்கி வடிவுக்குமா பால் பாக்கி? வசூல் பண்ண போயிருக்கா. மாமா கொஞ்சம் காதை கொடுங்க. இது மூக்கு வாய் காது அங்க இருக்கு. மாமா அந்த இருளாண்டி பைய ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? மாமா முறையுடன் வணக்கம். வா வா, உன்னை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி நீங்கள் கோழி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அது ஓம் புத்தி. சும்மா இருங்க. மாப்பிள எப்படி இருக்கீங்க? உட்கார முடியவில்லை. ஏன் மூளை வியாதியா? உங்களை ஒன்று செப்பவில்லை, மாமாவோட செப்பீரேன். உட்கார முடியாத அளவுக்கு ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? இதே பகுதியில் லோஜி ஒன்று கட்ட இருக்கிறேன். பெரிய லோட்ஜ். ஏற்கனவே பால் பாக்கி, இதுல லோட்ஜ் வேற கட்ட போறாராம். சன்னியாசி, எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். மாமா உங்களுக்காக ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல குளிர் தாங்கும். ரப்பர் செய்தது. கொடுங்க கொடுங்க. ம். மாமா நான் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். பின்னாடி பாத்தீங்களா ரம்மு? இத மேல போட்டா குளிர் நிக்கும், இத உள்ள போட்டா குளிர் நிக்கும். நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேன். மாமா இது இன்றோடு சரி. இது என்றைக்கும் அப்படியே இருக்கும். உங்கள் அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, தாத்தா தாத்தா, அக்கா அக்கா. நொக்கா நொக்கக்கா. மாமா என்ன விவித பாரதியா? காதை திருநோன்னு பாட்டு பாடுறதுக்கு. நான் டெல்லி வச்சுட்டேன். மாமா இவர் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக பிறந்திருக்கார். நானும் இடைஞ்சல் பண்றேன், நீ தான் பண்ணிட்டே இருக்க. மரியாதை பேசுங்கள், அப்புறம் நானும் கண்ணா பின்ன எடுத்துட்டு விடுவேன். நான் அப்புறம் பின்னா கண்ணான்னு திட்டுவேன். அடடா, எதுக்குப்பா சண்டை? சமாதானமா போங்க. டேய், இங்க ஒரு பெரிய கொலையே நடக்கும். வடிவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா, அழகு இருக்கா, பண்பு இருக்கா, படிப்பு இருக்கா? வெறும் கருப்பு தான் இருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் ஆம்பளையாக்குமா, அது ஒன்று போதும். ஆமா, பெரிய ஆம்பளை கிழிச்ச. மாமா வடி வந்துருச்சு. மாமா ஏன் பேந்த பேந்த காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வடிகட்டி ஒரு முடிவு கேட்பமே. அதுவும் சரிதான். ஏமா இவங்க 2 பேர்ல நீ யாரை கட்டிக்கிற? போங்கப்பா. என்ன மாமா எங்க 2 பேரையும் வச்சுட்டு கேட்டா அது வெக்கப்படுது. செப்புங்க மாமா. எனக்கு என்ன வெக்கம்? ரொம்ப நல்லதாக்கும். அப்பா என்ன முடிவு செய்யறாரோ அப்படித்தான் நடப்பேன். இப்ப நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. உங்க வாயில தான் இருக்கு. செப்புங்கள் மாமா, செப்புங்க. சொல்ல முடியாது. யோசனை பண்ணி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த விஷயத்தில் குறுக்கிட்டால் ஒரு கொலையை நடக்கலாக்கும். நான் உன்னையும் கொலை பண்ணுவேன். ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, மாமா மாமம்மா, நொக்கா நொக்கக்கா, அக்கா அக்கக்கா, நக்கா நக்கக்கா, நொக்கா. போயிட்டானா? வெரி குட், வெரி குட். இப்படி எல்லாம் மாருதி காரை தூக்கி வைக்க முடியுமா? ட்ரை பண்ணலாம், கஷ்டம். 1/2 மணி நேரம் தான் இருக்கு. பரீட்சைக்கு நேரமாச்சு. தெரியும். தெரிஞ்சா சரி. முரளி, எஸ். நானும் வரேன். இது ஓட்ட சைக்கிள்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இல்ல இல்ல, நல்ல சைக்கிள். போலாமா? வேணாம் தாயே, நான் உன்னை டபுள் சேர்த்துட்டு போய் அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என் மேலதான் பழிய போடுவ. தேவையே இல்ல. நேர்மாவது ப்ளீஸ், போலாம். அதான், எதையுமே கேவலமா பேசிடக்கூடாது. எப்பயாவது உதவும். குந்து. சாரி, மறந்துட்டேன். இப்படி ஒரு மறதியா? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, உட்காரு. எப்படா வெளியே போவீங்கன்னு காத்துட்டு இருக்க. உங்க பாட்டுல விட்டுட்டு போனா எப்படி?
வடிவு வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு வாலிபன் ஒரு வயசு போட்டுக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்? ஏன் மாமா என்ன இப்படி தொந்தரவு செய்யற? மனுஷண்டு ஒன்றை படைச்சு, அவனுக்கு உள்ளண்டு ஒன்று படைச்சு, அந்த உள்ளத்துல ஆசைண்டு ஒன்று படைச்சு, ம், அந்த ஆசையில ஒன்ன பொண்ணா படைச்சு, ம், ஒன்றை நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு. ம். இந்த கடவுள் ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போற. உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமலே இருந்து விடுவேன். சீ, அப்புறம் கல்லால அடிப்பாங்க. ஆ? லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான். இந்த வடிவுக்காக இருளாண்டி பைத்தியமாயிட்டு போறான். வடிவிடு போகணும். இன்றைக்கு இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டும். ஏய் ஆ? வாத்து வயல் வந்து விட்டார். இருடா வர்றேன். ஏய் இருடாண்டி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிடா வடிவோட பேசுறான்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர்கிட்ட போய் கதையுங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம 3 பேருக்கும் வயசாகி போயிரும். டேய் சன்னியாசி, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? அண்டா பண்ணி தலையா? நீங்கள் பண்ண தலையா? ஐயோ, சார், பாருங்க. டேய். ஏய், எழுத்தே இல்லாத பேருக்கு காவலா? அதான் முக்கியம். இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு 3 சிலையா? கடத்திட்டு வந்தவங்க விலை போலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி சிலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா சண்டை போடுவாங்க. இப்படி, ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் என் மொற மாப்பிள்ளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. ஆ? ம். இவரை மட்டும் புடி, அவரை விடு. கபடி 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 கபடி. அண்ணே, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும். வாங்கி தரேன். நல்ல, நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமோ? ம். கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்டக்கூடாதுங்கிறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலயா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டாவல காரணம் இதோ அது உன்னது. என்னது? ஆமா. ஐ, இங்க இருக்கு. இதான் என்னது? போயிட்டு வா. இந்த சிலை என்ன சொல்லுது? பாப்பா கையெடு. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் பாருப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அனுப்பி விட்டீர்கள். கோவப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவு அடையணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா? சாரி, நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன். நான் தான் ஓரமா வந்திருக்கணும். எங்கேயாவது அடிபட்டுடுச்சா? இல்லம்மா, ஐம் சோ சாரி. தப்பு என்னோடதான். ஐயோ, உடைஞ்சிடுச்சே. கொண்டாமா, என்னால தானே கண்ணாடி உடைஞ்சது, நானே சரி பண்ணி தரேன். வேண்டாமா, உனக்கே சிரமம். நல்லா இருக்கே நியாயம், உடைச்சவங்க தான் சரி பண்ணி தரணும். சரி வாங்க, வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். என்னது, எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாம வாங்க. உங்களை அடிக்கடி இங்க பாக்குறேன். ஊருக்கு புதுசா? நான் இந்த ஊர்ல டீச்சரா வேலை பாக்குறேன். ஆஹா, நான் இந்த ஊர் தான். டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறேன். எப்படி போகணும்? ரைட்ல போமா. வாமா ராதா, உட்காரு. இதோ நான் வந்துடுறேன். இந்தம்மா. என்ன போல திடீர்னு வர விருந்தாளிக்காக போட்டு வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அந்த போட்டோல இருக்கிறவங்க என்னோட தம்பி. ஆஹா, அப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு. அப்ப பாத்திருக்கேன். நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. அவசியம் வர்றேன். வரேன் டீச்சர். கண்ணாடியா உடைச்சிட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். வரட்டுங்களா? ஏமாமா, உங்க பொண்ணு வடிவ எனக்கு கட்டி கொடுக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? பின்ன என்ன, அந்த இருளாண்டி பைய லங்கையில இருந்ததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து டீ கடை வச்சு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கடனா கொடுத்துட்டு வெறும் பையலா நிக்கிறானே, அவனுக்கா என் பொண்ணு கொடுப்பேன்? நீ யாரு? 500 ஏக்கர் நிலம், 5 பங்களா, 5 போனு, 16 வயசுல ஒரு பொண்ணு. உனக்கா? எங்க முதலாளிக்கு. உனக்குன்னு என்னப்பா இருக்கு? அவர்கிட்ட மேனேஜருங்கிற வேலை இருக்கு. 16 பேண்ட் இருக்கு, 10 சட்டை இருக்கு, 7 பனியன் இருக்கு, 4 ஜட்டி இருக்கு.
ஏன்பா நான் என்ன லேண்டரி கடையா வச்சிருக்கேன், கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களை வேற வச்சிருக்கேன். என்னது, என்ன வச்சிருக்கிறியா? அன்பு வச்சிருக்கேன். உங்க மகளை நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா, பொண்ணை வச்சிருக்கிறேனா? எப்பா என்ன வந்ததுல இருந்து ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கிற? இல்ல, கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். என் செல்ல மாமா. செல்ல மாப்பிள. மாமா வணக்கம். எழுத்தே இல்லாத இருக்கையில் அமரட்டுமா? அமருங்கள் அமருங்கள். பெரிய ராஜராஜன் சோழ பரம்பரை இலக்கிய தமிழ்ல பேசிட்டு தெரியுறானுங்க. உங்களை நான் ஒண்ணு செப்பவில்லை. என்ன இல்லை? செப்பவில்லை. செப்பவில்லை நல்லா சொல்றா, காதுல ஒரு மாதிரியா விழுகுது. மாமா, நான் உங்களிடம் தான் செப்பவத்தை. நான் செப்புகிறேன். செப்பு. ஐயரை கூட்டு வரட்டுமா? ஓ, அத்தை திதியோ? அத்தைக்கு திதி இல்ல, உனக்கு திதி, எனக்கு கல்யாணம். உங்களை கெட்டிக்கொள்ள எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அட போங்கடா, பெத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மத்தவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை? அப்ப வடிவை விட்டு கொடுத்து விட்டது தானே? தானே இல்லடா கோணே, பொண்ணே வடிவுதான். மாமா, இவர் செப்புவது நியாயம் தானோ? நீ கவலைப்படாதே, எது எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும். நான் செப்ப சரியா? அடேங்கப்பா, சுத்த செப்பு குடும்பமா போச்சு. ஆஸ்பத்திரியில போய் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. ஐத்தா இவனை ஐத்தா ஆ? அத்தானா? டேய், உன் உருவத்துக்கு தகுந்தபடி நல்ல குண்டாத்தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அம்மா, எங்கள் யார் உங்கள் ஐத்தான் என்று சொல்லுங்கள். மப்ளர் போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா, இடையில இது வேறயா? அது சும்மா இருங்கப்பா, 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். ஆமா, வந்திருக்கும் நங்கையே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல்லுங்கள். டவுசர் மாட்டிருக்காங்கல்ல இவங்கதான். ஐயோ, நான் இவங்க மூஞ்சவே பார்த்தது இல்லையே. அப்ப இரவில் பழக்கமோ? நான் இல்ல. பாத்தீங்களா மாமா, உங்க மாப்பிளோட யோக்கியதையை. குடியாரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், திருடன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதே போலதான் இதுவும். அம்மா, தக்க சமயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினீர்கள். நீங்க நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்ததம்மா? 3 மாசம். 3 மாசமா? ஐயோ, இந்த பொண்ணு இருந்த தெருப்பக்கமே நான் போனது இல்லையே. நான் என்ன சூரிய பகவானா? நீ என்ன குஞ்சு தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமாகிறதுக்கு? பேந்து கரைத்து கொண்டிருக்காதீர்கள். அம்மா, உங்க கரத்தை எடுத்து இந்த கரத்தை எடுத்து உள்ளே வைத்து. உள்ள வைக்கிறதா? இது என்ன பீரவா உள்ள வைக்கிறதுக்கு? இழுத்து கொண்டு போகலாமா? வாங்க ஐத்தா. ஐயோ, மாமா. வாங்க. பாத்தீங்களா மாமா, நல்லவன் நினைச்சேன், சுத்த அயோக்கியனா இருக்கானே. அவன் திருட்டு பையன். இனிமேல் அவனை நம்ப வேண்டாம். மாமா, உங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியே இல்லாதவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கூட மனைவியே இல்லையே. மாமா, படி உங்க பொண்ணு அல்லவா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள, என்ன யோசிக்கிறீங்க? முதலிரவே காஷ்மீர் போர்ட்லயே வச்சுக்கலாமா இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? உங்க இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுக்கங்க. இதுல அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா, தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை வணக்கம் உரித்தாக. உரித்தாக இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிடுறேன். அண்ணா, இருக்கையில் அமருங்கள். அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்தாருங்கள், மளிகை கடை சீட்டு. இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு, வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தடவ வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவுறதுக்கா, வாழை இலையில தடவுறதுக்கா? ஏதோ உள்ள தடவ வேண்டும். ஐத்தா ஆ? என்ன ஒரு ஒலி கேட்கிறது? அது முரசொலி, இப்ப வரும். ஐத்தா. அண்ணா, குழந்தையோட வந்திருக்கும் சின்ன நீ எங்கே பிடித்தீர்கள்? ஏண்டா, உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டின்னு பொய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மப்ளர் போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா, என்ன இது? என்னங்கடா, எத்தனை தடவை சொல்றது? 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும் நங்கே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல். கையில கட்டியிருக்காங்களே இவங்கதான். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டோ? இல்லை. மாமா, பார்த்தீர்கள் அவங்க மாப்பிள்ளையின் யோக்கியதை? திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த அவசனம்? நங்கே, நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே நான் வரவில்லை அம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்தவுடன் கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். உங்களது கரைத்தை எடுத்து உங்களது கரத்தை இதற்குள்ளே வை. வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த அவசரமாச்சே? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா, அந்த மாட்டு பழத்தை வாங்க. வைக்கிறதுக்கு. மாமா, அவன் திருட்டு பய. இதே தாண்டா அவனும் சொன்னான். போடா வெளியே. சரி. இது உள்ள, வெளியே போடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் சொன்ன டீச்சர் இவங்கதான். டீச்சர், இவர்தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப ஒரு பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு, பக்கபலம் எல்லாம் அவர்தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க.
ஆமா என்னங்க இது டீச்சர் பாருங்க அது. யோ எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அப்ப சொல்லு. நம்ம ராதாவை பத்தி. ராதாவை பத்தியா? யார் என்னையா சொன்னாங்க? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே நான் சுத்தி வளைச்சு. யோ ராதாவை பத்தி என்ன சொன்னாங்க? இப்ப உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்கதான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாரமாடியா ஊருக்குள்ள பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் பொறுமையை சோதிக்காத, விஷயத்தை சொல்லு. நம்ம வண்டிப்பற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட. ராதா கூட காலேஜ்ல படிக்கிறான். ஓ. அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணிச்சு பேசுறாங்க. யோ என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது யாரையா? சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. யோ இந்த விஷயத்தை பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. குட். 4 பேர் 4 விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. யோ சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துமா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை ஏன் இன்னைக்கு பெய்யலைங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க விதை எங்க வாங்குறது? காயலாங்கடையில. இப்ப அங்கே மாத்திட்டாங்க. யோ அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரசாதம் எடுத்துக்கங்க. வெரி குட். எனக்கு அம்மா நான் வரும்போது என்னை பத்தி ஏதோ பேசுன மாதிரி இருந்ததே. அதுவாமா, அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும் எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்கே. பர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்களே பாராட்டுனீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பர்ஃபெக்ட்டா கரெக்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா, அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது, பழமும் வச்சுக்க. டீச்சர் என்னது மணி 9 ஆக போகுது, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சுடுது. பாண்டி எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான், எப்ப வருவான்னு தெரியல. சரி சரி புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்க எந்திரிங்க. பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லாம சரியாகும்? நீங்க வாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. இருமா பணம் எடுத்துக்கிறேன். ஏன் என்கிட்ட இல்லையா? பேசாம வாங்க. தேங்க்யூ டாக்டர்.